ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக அவரைப்பருப்பு, கொஞ்சமாக துவரம் பருப்பு ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அலசிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், 2, 3 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே அலசி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு 4, 5 வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து கொஞ்சமாக வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு நல்லா மத்து வச்சு நல்லா வந்து கீரை இந்த அளவுக்கு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு வெங்காய வடகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த வடகு சேர்த்து செய்கிறப்ப கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2, 3 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதே கீரை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கீரை கடையில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி களி கூட வச்சு சாப்பிட்ருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் களி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.